ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு மேஜிக் மேங்கோ தமிழ். இது கதைக்கான நேரம். இன்றைக்கி நாம் விக்ரமாதித்தன் வேதாளம் கதையை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். விக்ரமாதித்த மன்னன் அந்த வேதாளத்தை தோளில் தூக்கிக்கிட்டு நடந்து போயிட்டு இருந்தார். அப்போ அந்த வேதாளம் தன்னோட முதல் கதையை சொல்ல ஆரம்பித்தது. ஒரு நாட்டில் மிக அழகான இளவரசி ஒருத்தர் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அவங்கள திருமணம் செய்கிறதுக்கு பல இளவரசர்கள் ஆசைப்பட்டாங்க. அதில் 3 இளவரசர்கள் மிகவும் திறமையானவர்கள். முதல் இளவரசன் தூரத்தில் நடக்கிற விஷயங்களை பார்க்குற மந்திர கண்ணாடியை வச்சுருந்தாரு. 2வது இளவரசன் வானத்தில் பறந்து போகிற மந்திர ரதத்தை வச்சுருந்தார். 3வது இளவரசன் உயிரிழந்தவர்களை மறுபடியும் உயிர் பிழைக்க வைக்கிற அரிய மந்திரத்தை தெரிஞ்சு வச்சுருந்தார். ஒரு நாள் ஒரு அரக்கன் அந்த இளவரசியை கடத்தி சென்றான். அப்போ அந்த 3 இளவரசர்களும் அந்த இளவரசியை காப்பாற்றலான்னு முடிவு செஞ்சாங்க. முதல் இளவரசன் அவர் வச்சிருந்த அந்த மந்திர கண்ணாடி மூலம் இளவரசி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு சொன்னார். 2வது இளவரசன் அவரோட மந்திர ரதத்தில் மற்ற இளவரசர்களை கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு போனார். அரக்கனோட அந்த 3 இளவரசர்களும் சண்டை போட்டனர். அந்த சண்டையில் இளவரசி இறந்து போயிட்டாங்க. அப்போ 3வது இளவரசன் அவரோட மந்திர சக்தியை வச்சு இளவரசியை உயிர் பிழைக்க வைத்தார். இவ்வாறு வேதாளம் தன்னோட கதையை சொல்லி முடித்தது. மன்னா, இந்த 3 பேரில் யார் இளவரசியை திருமணம் செய்ய தகுதியானவர் அப்படின்னு அது கேள்வி கேட்டுச்சு. மன்னர் கொஞ்ச நேரம் யோசித்தார். அப்புறம் சொன்னார், இளவரசியை உயிர் பிழைக்க வச்ச அந்த 3வது இளவரசன் ஒரு அப்பாவை போல உதவி செய்தார். அந்த இடத்தை கண்டுபிடிச்சு சொன்ன முதல் இளவரசன் ஒரு வழிகாட்டியை போல உதவி செய்தார். ஆனால் அந்த 2வது இளவரசன் அது ஆபத்துன்னு தெரிஞ்சும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அவரோட மந்திர ரதத்தை கொடுத்து உதவி செஞ்சார். எனவே அவரே திருமணம் செய்ய தகுதியானவர்னு அந்த பதிலை கேட்டதும் வேதாளம் பலமாக சிரிச்சிச்சு. சரியான பதில் மன்னா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த மரத்துக்கே அது பறந்து போயிருச்சு. மன்னன் மறுபடியும் அதை தேடி அந்த காட்டுக்குள்ளே நடக்க ஆரம்பித்தார். வேதாளம் ஏன் தப்பிச் சென்றது? அடுத்த முறை அது கேட்க போகும் புதிர்கதை என்ன? நம்ம அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.